என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 51,000க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. 26ஆம் தேதி முதல் 3 நாள் பயணமாக சிக்கிம் மாநிலம் செல்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கோவை சூலூரில் சிறுமி கொலை வழக்கில் கடுமையான தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. ஒரு சில இடங்களில் மின்தடைக்கு தனிநபர்களும் காரணம். 1% கருப்பு ஆடுகளை கண்டறிவோம் என மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தகவல். தெலுங்கானா மாநிலத்தில் நிலவி வரும் கடும் வெப்ப அலையில் 16 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் குடும்பத்தினர்களுக்கு தலா ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என தெலுங்கானா அரசு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 51,000க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பணி நியமன ஆணையை வழங்கினார். இன்று காலை 11 மணிக்கு நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாம் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக பங்கேற்று அரசு பணிகளில் புதிதாக 51,000க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பது என்ற பிரதமரின் உறுதியான நிலைப்பாட்டிற்கு ஏற்ப செயல் வடிவம் வழங்கும் வகையில் ஒரு முக்கிய நடவடிக்கையாக இந்த வேலைவாய்ப்பு முகாம் அமைந்துள்ளது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 18 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் 12 லட்சம் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற 19வது வேலைவாய்ப்பு முகாம் நாடு முழுவதிலும் 47 இடங்களில் நடைபெற்றது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிதாக பணியில் சேரும் விண்ணப்பதாரர்கள் ரயில்வே, சுகாதார, நிதி சேவைகள் துறை, உயர்கல்வி உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியமர்த்தப்பட உள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகின்ற 26ஆம் தேதி முதல் 3 நாள் பயணமாக சிக்கிம் மாநிலத்திற்கு செல்ல உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மே 26ஆம் தேதி பிற்பகலில் லிவிங் ராணுவ ஹெலிபேடில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செல்கிறார். பின்பு அங்கிருந்து லோக் பவனுக்கு செல்லும் அவர் காங்டாக்கில் உள்ள நாமக்கேல் திபெத்தியல் ஆய்வு நிறுவனம் மற்றும் ரிட்ஜ் பார்க்கில் உள்ள ஆர்கிடேரியத்தை பார்வையிடுகிறார். மேலும் மே 27ஆம் தேதி காலை இந்தியா சீனா எல்லை பகுதியில் உள்ள நாதுலாவிற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சிக்கிம் பல்கலைக்கழகத்தின் 7வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு 2023, 24 மற்றும் 2025ஆம் ஆண்டு பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார். அதன் பின்னர் மே மாதம் 28ஆம் தேதி பால்ஜோர் மைதானத்தில் நடைபெறும் சிக்கிம் காவல்துறை அணிவகுப்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்கிறார். அதன் பின்னர் அதே நாளில் அவர் சிக்கிமிலிருந்து திரும்புவார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை சூலூரில் சிறுமி கொலை வழக்கில் கடுமையான தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது. இத்தகைய மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்ற செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றும், தங்கள் உயிருக்குயிரான குழந்தையை பிரிந்து வாடும் சிறுமியின் குடும்பத்தை சார்ந்த சொந்தங்களுடன் எனது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்றும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறுகின்ற இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். ஒரு சில இடங்களில் மின்தடைக்கு தனிநபர்களும் காரணம் என்றும், மின்சாரத்துறை ஊழியர்கள் மத்தியில் உள்ள 1% கருப்பு ஆடுகளை கண்டறிவோம் என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு என்ற நிலை இல்லை, போதுமான மின்சாரம் கையிருப்பு உள்ளது,
உள்ளூர் மின் தேவை திடீரென்று அதிகரிப்பது, பழைய மின்மாற்றிகள், சேதமடைந்த மின்கம்பிகளால் மின்தடை ஏற்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு சில இடங்களில் தனிநபர்களின் தவறுகளால் மின்சாரம் தடைபடுவதாக கண்டறியப்பட்டுள்ளது என்றும் 99% சிறப்பாக செயல்படும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மத்தியில் உள்ள 1% கருப்பு ஆடுகளை கண்டறிவோம் எனவும், யாருடைய தூண்டுதலால் அவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று தெரியவில்லை எனவும், அம்மாதிரியான நபர்கள் மேல் இன்று இரவிற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், சூரிய மின் உற்பத்தியில் பல இடங்களில் நடைபெற்ற முறைகேடுகள் தடுக்கப்பட்டுள்ளன என்றும், மின்சாரத்துறையில் எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டி இருக்கிறார்கள் என்றும், மின்சாரம் சீரமைக்க வேண்டிய இடங்களில் சீரமைத்து வருகிறோம். இதற்கு சில நாட்களோ சில மாதங்களோ பிடிக்கலாம். கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் நிலவி வரும் கடும் வெப்ப அலை காரணமாக கோடை காலத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் பொங்குலேட்டி சீனிவாச ரெட்டி தெரிவித்துள்ளார். வெப்ப அலை பாதிப்பு குறித்து மாநில வருவாய்த்துறை அமைச்சர் பொங்குலேட்டி சீனிவாச ரெட்டி அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அப்போது மாநிலத்தின் 7 மாவட்டங்களில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலின்படி ஜெயசங்கர் பூபால்பள்ளி மாவட்டத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் வாரங்கல் அர்பன், கரீம்நகர் மற்றும் நிஜாமாபாத் மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஜோகுலாம்பா, கட்வால், ரங்காரெட்டி மற்றும் சூர்யாபேட் மாவட்டங்களில் தலா ஒருவர் உயிரிழந்ததாக அமைச்சர் பொங்குலேட்டி சீனிவாச ரெட்டி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெப்ப அலை காரணமாக உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்று தெலுங்கானா அரசு அறிவித்துள்ளது. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் 24 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்துள்ளதாக மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவை சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மே 21ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் சிறுமி காணாமல் போனதாக தகவல் கிடைத்ததும் சூலூர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிந்து 5 தனிப்படைகள் அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவுகள் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. அதன் அடிப்படையில் கோவையில் வேலை செய்து வந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்தி என்பவரை காவல்துறையினர் கண்ணம்பாளையத்தில் கைது செய்தனர். கைது செய்வதற்கு முன்பு தப்பிக்க முயன்றதால் கார்த்திக்கு வலக்கையிலும் வலக்காலிலும் முறிவு ஏற்பட்டது எனவும், இதனால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி தெரிவித்திருந்தார். மேலும் விசாரணையில் குற்றவாளி கார்த்தி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றதை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், மருத்துவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் அவன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்துள்ளதாகவும், குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய மோகன்ராஜ் என்பவரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சங் பரிவார்கள் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக தாவேகவிற்கு ஆதரவளித்தோம் என்று சென்னை தியாகராயர் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராயர் நகரில் சர்பிடி தியாகராயர் அரங்கில் இந்தியா வங்கியின் SC/ST ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன், உத்தரப்பிரதேச மாநில நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் ஆசாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தொல் திருமாவளவன் பேசினார். அப்போது சுயேட்சையாக போட்டியிட்டு வென்று நாடாளுமன்றம் சென்றுள்ள உத்தரப்பிரதேச மாநில நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் ஆசாத்தின் அரசியல் செயல்பாடுகளுக்காக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இருவரும் நாட்டில் உள்ள பட்டியல் சமூக மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வருகிறோம் என்றும், தமிழ்நாட்டில் விசிக 2 தொகுதிகளில் வென்று அரசியல் சூழல் காரணமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சியமைக்க ஆதரவளித்தோம் என்றும், மதசார்பற்ற அரசை அமைக்க ஜோசப் விஜய் விரும்பியதால் கம்யூனிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் அவருக்கு ஆதரவளித்திருந்தன என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டிற்கு சங் பரிவார்கள் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக தாவேகவிற்கு ஆதரவளித்தோம் எனவும், விசிகவின் வன்னியரசு அமைச்சராகியுள்ளது 100 ஆண்டு கால வரலாற்று தருணம் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் அருகே செயல்படும் தனியார் கராத்தே பயிற்சி பள்ளியில் கருப்பு பட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே 35 ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் கராத்தே பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது.
இதில் 4 வயது முதல் 20 வயது வரையிலான 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கராத்தே பயிற்சி மையம் சார்பில் கராத்தே போட்டியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கருப்பு பட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கராத்தே பயிற்சி பள்ளியில் பயின்ற மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து மாணவர்கள் ஓடு உடைத்தும் மற்றும் பல வீர சாகசங்கள் செய்து தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். கராத்தே போட்டியில் தேர்ச்சி பெற்ற 27 மாணவ மாணவிகளுக்கு கருப்பு பட்டை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து படிப்பிலும் கவனத்தை செலுத்தி 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சி மையம் சார்பில் ஊக்கத்தொகை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கல்வியிலும் மாணவிகள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக ஊக்கத்தொகை மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்த சம்பவம் பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தூத்துக்குடி கால்நடை மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்பட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் மகாஜன் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி புது கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கான பல்நோக்கு மருத்துவமனையில் உள்ள பெரிய பிராணிகள் அறுவை சிகிச்சை கூடம், மருந்துகள் இருப்பு அறை, நுண்கதிர்வீச்சு அறை, பெரிய பிராணிகள் சிகிச்சை கூடம், செல்ல பிராணிகள் சிகிச்சை மையம், கால்நடை மருத்துவ ஆய்வு கூடம், பிரதம மருத்துவர் அறை, சிறிய மற்றும் செல்ல பிராணிகள் அறுவை சிகிச்சை கூடம் ஆகியவற்றை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மகாஜன் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு, ஹைபிரிட் ஹைடிபன்சிவ் யூனிட், அதிநவீன இருதய சிகிச்சை பிரிவு ஆகியவற்றில் மருத்துவ பயனாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். அதன் பின்னர் மருத்துவமனை வளாகத்தில் புறநோயாளிகள் பிரிவு, கண் சிகிச்சை பிரிவு, புற்றுநோய் கதிர்வீச்சு பிரிவு, சிறுநீரக சிகிச்சை பிரிவு மற்றும் இரத்த சுத்திகரிப்பு பிரிவு ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்கிரம் திட்டத்தில் ரூபாய் 13,06,35,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையின் வசதிகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதேபோன்று கோரம்பள்ளம் குளத்தின் கரைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதையும் மாவட்ட ஆட்சியர் மகாஜன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா, கால்நடை பராமரிப்புத்துறை விஜயகுமார், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் பத்மநாபன், உறைவிட மருத்துவர் சைலேஷ் தவமணி, செயற்பொறியாளர், நீர்வளத்துறையினர், மண்டல இணை இயக்குநர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சாலையோரத்தில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த கொரியர் டெலிவரி ஊழியர் ஒருவர் மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்தார். வடசென்னையில் திருவொற்றியூர் ராஜாஜி நகர் பகுதியில் வசித்து வரும் மோகன் என்பவர் தனியார் கொரியர் நிறுவனத்தில் டெலிவரி வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் டெலிவரி செய்துவிட்டு சாலை ஓரம் தான் கொண்டு வந்த தயிர் சாதம் மற்றும் வெங்காய பக்கோடாவை பிரித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை தட்டி பார்த்தும் அவருக்கு நினைவு திரும்பாததால் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மற்றும் மருத்துவர் பரிசோதனை செய்தபோது மோகன் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே கொரியர் ஊழியர் ஒருவர் மாரடைப்பு வந்து உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் பொதுமக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தாத பள்ளி வாகனங்கள் மற்றும் வேகமாக இயக்கும் வாகனங்கள் குறித்து புகார் வந்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் என தனியார் பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப் எச்சரித்துள்ளார். பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் வகையில் தனியார் பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு அம்சங்கள் சரியாக உள்ளனவா என்பது குறித்த ஆய்வு பள்ளி விடுமுறை காலங்களில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அதன்படி திருவள்ளூர் வட்டத்தில் செயல்படும் தனியார் பள்ளிகளின் வேன், பேருந்து என மொத்தமாக 235 வாகனங்களுக்கு உரிமம் உள்ளதா, ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் உரிமம் பெற்றுள்ளார்களா மற்றும் வாகனங்களில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உள்ளதா என திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து எல்லைக்குட்பட்ட 235 வாகனங்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலக மைதானத்தில் ஆய்வு நடைபெற்றது. ஆய்வில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கலந்து கொண்டு ஆய்வு செய்தார். அப்போது பள்ளி வாகனங்களின் முதலுதவி பெட்டி, வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துதல், அவசர கால கதவு ஜன்னல்கள், தீயணைப்பு கருவிகள், புத்தகப்பை வைக்கும் அடுக்கு உள்பட 16 அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டன. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப் தெரிவிக்கையில், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து சப் கலெக்டர் மற்றும் ஆர்டிஓ தலைமையிலான பணி அலுவலர், நம்முடைய காவல்துறை சார்பாக டிஎஸ்பி அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய வட்டார போக்குவரத்து அலுவலர் சார்பாக மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. இந்த டீம் வந்து 3 months ஒன்ஸ் அந்த ரொட்டீனாக திருப்பியும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உடனே அதை
கண்காணிச்சு அந்த வாகனங்களை நம்ம ரோட்ல இருந்து எடுக்கிறதுக்கான அனைத்து பணிகளையும் இருக்கு. சென்னை தண்டையார்பேட்டையில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டதால் மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டனர். தண்டையார்பேட்டை நகரின் பிரதான தெருவில் கடந்த 5 ஆண்டுகளாக மின்மாற்றி பில்லர் பாக்ஸ் வைக்க வேண்டும் என்று பலமுறை அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மின்தடை ஏற்பட்டு மின்சாரம் இல்லாததால் இரவில் தூங்க முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்துள்ளனர். இது தொடர்பாக செல்போன் மூலமாக புகார் தெரிவிக்க அழைத்தாலும் மின்துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் இன்று காலை மின் இணைப்பை சரி செய்ய வந்த ஊழியர்களை கண்டதும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது செல்போன் வாயிலாக அழைத்தாலும் உங்கள் அதிகாரிகள் எடுப்பதில்லை என்றும், நீங்களும் பலமுறை அழைத்தால்தான் இங்கு வருகிறீர்கள் என்றும், ஆதலால் உங்கள் உயரதிகாரிகளை வர சொல்லுங்கள் என பொதுமக்கள் மின்துறை ஊழியர்களிடம் தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடமும் மின்துறை அதிகாரிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மின்துறை ஊழியர்கள் மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். செம்பரம்பாக்கம் ஏரியில் மதகுகள், கண்காணிப்பு அலுவலகம், நீரேற்று நிலையம் உள்ளிட்டவற்றை நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வளத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள சத்யபிரதா சாஹூ, நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் திலகம், கண்காணிப்பு பொறியாளர் செல்வகுமார், செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்துறை அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது செம்பரம்பாக்கம் ஏரியின் மதகுகள், கண்காணிப்பு அலுவலகம், நீரேற்று நிலையம் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டனர். குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியில் தானியங்கி முறையில் அமைக்கப்பட்டுள்ள மதகுகளின் ஷட்டர் திறப்பது குறித்து பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர் இருப்பு, ஏரிக்கரைகளில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஆய்வின் போது உதவி செயற்பொறியாளர் மகேந்திரகுமார், உதவி பொறியாளர்கள் சதீஷ்குமார், தனசேகரன் உள்ளிட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி வருவதை முன்னிட்டு வேப்பூர் அடுத்த சேப்பாக்கம் ஊராட்சியில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சேப்பாக்கம் ஊராட்சியில் சேப்பாக்கம் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம், பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவமனை, நல்லூர் வடக்கு ஒன்றிய திமுக ஆகியவை சார்பில் ஒன்றிய துணை செயலாளரும் ஸ்ரீ பாலாஜி மேல்நிலைப் பள்ளியின் தாளாளருமான அன்புகுமரன் தலைமையில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமில் மருத்துவ குழுவினர் பங்கேற்று முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு கண் பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகள் வழங்கினர். இதில் திமுக ஒன்றிய விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன், அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் பிரசாத், துணைத் தலைவர் அஜித் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வடலூர் அடுத்த வானதிராயபுரம் கிராம மக்கள் NLC சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுக்க மறுத்து சென்னை கும்பகோணம் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த தென்குத்து, புதுநகர், வானதிராயபுரம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் NLC நிறுவனம் சுரங்கம் 1A விரிவாக்கத்திற்காக காவல்துறை பாதுகாப்புடன் நிலத்தை கையகப்படுத்த முயற்சி செய்கிறது. மேலும் உயிர் இழப்பீடு, வீட்டுக்கு ஒருவருக்கு வீட்டுமனை உள்ளிட்டவைகளை வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் NLC நிறுவனத்திற்கு நிலத்தை வழங்க மறுப்பு தெரிவித்துள்ள கிராம மக்கள் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தான புறத்தில் பேருந்து நிறுத்தம் பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வடலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை வலுக்கட்டாயமாக தரதர என இழுத்து சென்று காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. 100 கோடி மதிப்பிலான சொத்தை போலி ஆவணங்கள் மூலம் ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுத்து சொத்தை மீட்டு தர வேண்டும் என பெரும்பாக்கத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். குன்றத்தூர் அடுத்த கெருக்கம்பாக்கத்தில் வசித்து வரும் வேணுகோபால் பிள்ளை என்பவருக்கு கெஜராஜன், விநாயகம், பாலாமணி, பாரத சாரதி என்ற 4 மகன்களும், அலமேலு, இந்திராணி, யசோதா ஆகிய 3 மகள்களும் உள்ளனர். இந்நிலையில் பல ஏக்கர் கணக்கில் பெரும்பாக்கத்தில் உள்ள இவர்களுக்கான சொத்து முறையாக பிரிக்கப்படாததால் 7 குடும்பத்திற்கும் சேர வேண்டிய சொத்தை பார்த்த சாரதியின் மகன் வெங்கடேசன் அபகரித்து விட்டதாக தெரிய வருகிறது. கெருக்கம்பாக்கத்தில் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருந்தும் அனைவரும் ஏழ்மை நிலையிலும் உடல்நலக் குறைவாலும் வசித்து வரும் நிலையில் சொத்தை மீட்டு தர கோரி மதனந்தபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் நீதி கேட்டு வேணுகோபால் வாரிசுகள் ஆவடி ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர்.
அதில் ஒரு சில சொத்துக்களை எங்களது கையெழுத்து இல்லாமலும் போலி ஆவணங்கள் மூலமாக வெங்கடேசன் அவரது பெயருக்கு மாற்றியுள்ளார் என்றும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து 7 குடும்பத்தாருக்கும் சேர வேண்டிய சொத்தை காவல்துறையினரும் முதலமைச்சரும் மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 40 சென்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு 25 விட்டு கொடுத்துட்டாங்க. போனால் 14-15 பாக்கி இருக்குது. அந்த 15 சென்ட்டு அவங்க சொத்து எப்படி ஆகும்? காசு எதுவும் எங்ககிட்ட கொடுக்கல. காசு எவ்வளோ கொடுத்தாங்க, என்ன செஞ்சாங்க கேளுங்க. 10 காசு கூட எங்ககிட்ட கொடுக்கல. மதிமுகவிலிருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் செங்கோட்டையின் முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அமைச்சர் செங்கோட்டையனின் இல்லத்தில் நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் அவரை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான நாகராஜ் தலைமையில் மதிமுகவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் 3 மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்களும் மதிமுகவிலிருந்து விலகி அமைச்சர் செங்கோட்டையின் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக கட்சியில் இணைந்த அனைவருக்கும் அமைச்சர் செங்கோட்டையன் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விஜய் அவர்கள் தான் நாம நினைக்கதை செய்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் அவர் தான் விரும்புறாங்க. நாம என்னவோ நினைத்தோம், நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கல. இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சமுதாயம் என்று சொல்வார்கள், ஆனால் சமுதாயம் எங்கும் நடப்பதில்லை. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் நடத்தி காட்டி இருக்கிறார்கள். அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் VIT உயர்கல்வி அறக்கட்டளை சார்பில் உயர்கல்வி படிப்பதற்கு உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பம் வழங்கும் முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் VIT உயர்கல்வி அறக்கட்டளை சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பம் வழங்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில செயல் தலைவரும் அறக்கட்டளை நிர்வாகியுமான KM தேவராஜ் பங்கேற்று முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு விண்ணப்பங்களை வழங்கி முகாமினை துவக்கி வைத்தார். மேலும் முகாம் மே மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவித்துள்ளார். முகாமில் முக்கிய பிரமுகர்கள் சரவணன், கமலக்கண்ணன், வெங்கடரமணன், ஜனார்த்தனன், கஜபதி, சோமசுந்தரம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் முதன்முறையாக நடைபெற்ற இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் 110 புதிய பட்டய கணக்காளர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் சார்பில் சமீபத்தில் பட்டய கணக்காளர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பட்டமளிப்பு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா கோவையில் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கோவையில் முதன்முறையாக இந்த பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டது. விழாவில் புதிய பட்டய கணக்காளர்கள் 110 பேருக்கு பட்டங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் கோவை கிளையின் தலைவர் சுர்வஜித் கிருஷ்ணன் பேசினார். அப்போது பட்டய கணக்காளர் படிப்பிற்கான வரவேற்பும் தேவையும் அதிகரித்து வருவதாகவும் ஆர்டிகிளிஸ்ட் எனப்படும் நடைமுறை பயிற்சி திறமையான தொழில்முறை நிபுணர்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் புதிதாக தகுதி பெற்ற பட்டய கணக்காளர்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழாவில் ராஜேஷ், பிராந்திய கவுன்சில் உறுப்பினர் UA அருண், இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் கோவை கிளையின் தலைவர் சுர்வஜித் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போலூர் அடுத்த கீழ்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் திருக்கோவில் விழாவை முன்னிட்டு சிரசு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த கீழ்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் திருக்கோவிலில் கெங்கையம்மன் சிரசிற்கு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. அதன் பின்னர் 5 மணியளவில் சிரசு ஊர்வலம் தொடங்கப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக சென்று 10 மணியளவில் மீண்டும் சிரசு ஊர்வலம் கோவிலை வந்தடைந்ததும் அம்மன் உடலில் சிரசு பொருத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வான வேடிக்கைகள் நடைபெற்றது. விழாவில் கீழ்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ கெங்கையம்மனை வழிபட்டனர். விழாவில் பக்தர்களுக்கு நீர்மோர் குளிர்பானம் வழங்கப்பட்டது. போலூர் அருகே கன்னியம்மன் கோவிலில் மழை வேண்டி பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த நரியம்பாடி கிராமத்தில் மழை வேண்டி கிராம பொதுமக்கள் பொங்கலிட்டு பூஜை செய்து கன்னியம்மனுக்கு பம்பை உடுக்கை மேலதாளத்துடன் வழிபாடு நடத்தினர். வழிபாட்டில் பல பெண்கள் சாமி வந்து ஆடிய போது ஆடு மாடு ஜீவராசிகளுக்கு மழை வேண்டி அருள்வாக்கு கேட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். 51,000க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி.
26ஆம் தேதி முதல் 3 நாள் பயணமாக சிக்கிம் மாநிலம் செல்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கோவை சூலூரில் சிறுமி கொலை வழக்கில் கடுமையான தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. ஒரு சில இடங்களில் மின்தடைக்கு தனிநபர்களும் காரணம். 1% கருப்பு ஆடுகளை கண்டறிவோம் என மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தகவல். தெலுங்கானா மாநிலத்தில் நிலவி வரும் கடும் வெப்ப அலையில் 16 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் குடும்பத்தினர்களுக்கு தலா ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என தெலுங்கானா அரசு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.